100 நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்தவுடன் முதல் திட்டம் என்னன்னு குலவிளக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்கார். குலவிளக்கு திட்டம்னா ஒவ்வொரு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இவங்க மாதிரி எல்லா பெண்களுக்கும் சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்கள், அந்த தகுதியை யார் நிர்ணயிப்பாங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு 2.5 வருஷம் ஒரு பெண்ணுக்கு கூட சொன்ன 1000 ரூபாய் கொடுக்கல இந்த அரசாங்கம். நம்ம என்ன சொல்றோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த முதல் மாதத்தில் வருகின்ற மே மாதத்தில் இன்னைக்கிலிருந்து 100 நாள்ல எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற குல விளக்காக இருக்கிற குடும்ப தலைவி பேர்ல 2000 ரூபாய் ஏத்திட்டாங்களா கேட்க வேண்டியது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கேள்வியை கேட்க முடியாது, கேள்வியை கேட்க வேண்டியிருக்காது. ஏன்னா புரட்சி தலைவர் உருவாக்கிய விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியாது, எத்தனை பேர் தெரியாது, முன்னால கிராம ஒருத்தர் இருப்பார், அதை மாத்தி விஏஓ போட்ட முதல் தலைவர் புரட்சி தலைவர் தான். அந்த மாதிரி இன்னைக்கு முதல் திட்டம் குல விளக்கு திட்டம். இன்னைக்கிலிருந்து மே மாசத்துல இன்னைக்கு வர்றவங்களுக்கும் சரி வராதவங்களுக்கும் சரி ஒரு குடும்பத்துக்கு தலைவியா இருந்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல 2000 ரூபாய் யாரையும் காலை பிடிக்காம கையை பிடிக்காம ஃபார்ம் ஃபில் பண்ணாம உங்க அக்கவுண்ட்ல சேரும். இரட்டை இலை வெற்றி பெறும் பொழுது இரட்டை இலையை வெற்றி பெற வையும். 2வது பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசினாங்க பாரிஸ் ராஜா. அவங்க 2 பேரையும் சொல்ல மறந்துட்டேன். ஐ திங்க் ரொம்ப முக்கியமா ரொம்ப அழகா பேசிய அன்பு சகோதரி பாரிஸ் ராஜா அவர்களே, அன்பு சகோதரர் ராஜகுமார் அவர்களே, ஒரு 2 பேருக்கும் வணக்கம் சொல்லணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு அமைச்சர் பெண்களை ஓசின்றாரு, ஒரு அமைச்சர் பெண்களை வேசின்றாரு. ரொம்ப அழகா பேசினாங்க. அதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு திமிர் இருந்தா இந்த ஆட்சி. நம்ம அமைச்சரும் தான் KKS சார் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஒரே ஒரு நாள்ல மரியாதை காலியா போச்சு. என்னைக்குன்னா மனு கொடுக்க வந்த ஒரு அம்மா, அந்த அம்மா வயசு 60-65 இருக்கும். அந்த அம்மாவை கொடுத்த மனுவாலே தலையில அடிக்கிறார். அதே போல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்பி, அந்த எம்பிய சீட்டு கொடுக்கல, நிக்கிறதுக்கு தான் பேசுறாரு. இந்த மாதிரி பெண்களுக்கு வாக்காளர்களுக்கு எந்த மரியாதையும் தராத KKS எங்க இன்னைக்கு இந்த கட்டணமில்லா பயண திட்டம்ன்றது, பேருந்து பயண திட்டம்ன்றது என் அன்பு தம்பி MSR அழகா சொன்னாரு. எந்த பஸ்ல ஏறினாலும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, என்ன வித்தியாசம்னா எல்லா அரசு பஸ்களுமே கட்டணமில்லா பஸ்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட பஸ், காயலாங்கடைக்கு போக வேண்டிய பஸ், இந்த மாதிரி இல்லாம அனைத்து பேருந்துகளுமே ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல எத்தனை பஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியேற்றப்பட்ட பஸ்களை விட 3இல் 1 பகுதி தான் புது பஸ் வந்திருக்கு. இந்த அழகுல ஈவி பஸ் சொல்லிக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்க. அந்த ஈவினா கரண்ட்ல ஓடுற பஸ், ஒழுங்கா டீசல்லையும் பெட்ரோல்லையும் ஓடுற பஸ்ஸே ஓட மாட்டேங்குது. இதுல கரண்ட் பஸ் சொல்லிட்டு அதுல காசு சம்பாதிக்கிறதுக்குன்னே இருக்கிற ஒரே அரசாங்கம், ஊழலுக்காக இருக்கிற ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.